ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு லிட்டில் லிட்ரேச்சர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறது யாரை பற்றினா த கிரேட் ஃபிலாசபரான சாக்ரட்டிஸ். ஸோ சாக்ரட்டிஸ் கிரீக் ஃபிலாசபர், ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபரும் அவர் தான். அவரோட ஸ்டூடெண்ட் தான் பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் தான் அரிஸ்டாட்டலுமே. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சாக்ரட்டிஸ் நிறைய ஒர்க் எழுதிருப்பார், இவ்வளோ பெரிய ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் எந்த ஒரு ஒர்க்குமே அவர் கைப்பட எழுதினதே கிடையாது. ஈவன் அவரோட ஸ்டூடெண்டான பிளாட்டோ தான் அவர் சொன்னதான் அவரோட ஒர்க்ஸில் டயலாக்ஸில் அவரை ஒரு கேரக்டராக வச்சு அவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார். அவர் தன் கைப்பட எந்த ஒரு ஒர்க்குமே எழுதலை. சரி, இப்போ சாக்ரட்டிஸ் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்போவுமே அவர் எல்லாமே தனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டாருங்க. அவர் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னாலே அவர் சொல்வார், ஐ நோ நத்திங், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதான் அவரோட கொட்டேஷனே. அதனால அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, நம்ம எப்போவுமே விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறது தான். அவரோட டீச்சிங்குமே அப்படி தான் இருக்கும். அவரோட ஃபிலாசபிக்கல் டீச்சிங் அப்படின்னா, சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஷின் கேட்பார். அது மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஷின்லேருந்து இன்னொரு கொஷின் கேட்பார். அப்போ நம்மளும் சிந்திப்போம், அவரும் சிந்திப்பார். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்களும் கற்றுக்குவாங்க, நாமளும் கற்றுக்குவோம். ஸோ இதுதான் இந்த கொஷினர் மெத்தட் தான் நம்ம சாக்ரட்டிஸ் மெத்தடு. ஸோ அவர் இதை தான் சொல்ல வந்திருக்காரு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஔவையார் கூட சொல்லியிருக்காங்களா, கற்றது கைமண்ணல்லது கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் சாக்ரட்டிஸும் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்போவுமே எவ்ரிதிங் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ யார்கிட்டே இருந்தாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதுன்னு இருக்கக்கூடாது. சரி, சாக்ரட்டிஸ்க்கு பிஜிடிஆர்பி என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இருக்குது, நீங்கள் உங்கள் நோட்ஸில் இந்த பாயிண்ட்ஸை ஆட் பண்ணனா இனிமேல் நீங்கள் படிக்கிற போதாவது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கே நமக்கு புக் ஆஃப் த டச்சஸ் சாசரோட ஒர்க் தான் இருக்குது. அந்த புக் ஆஃப் த டச்சஸில் அந்த போயிட் கடைசியில் சொல்லியிருப்பார், அந்த நைட் ஒருத்தர் வருத்தப்பட்டு இருப்பார், அவரை மனசு தேட்டத்துக்கு சாக்ரட்டிஸோட கொட்டேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்ரி ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாக்ரட்டிஸ் தான் இந்த ஐரணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு யூனிட் 9ல் பிஜிடிஆர்பியில் ஐரணி இருக்குது. ஐரணி அப்படிங்கிறதுல ட்ராமாட்டிக் ஐரணி, சிச்சுவேஷன் ஐரணி, வேர்பல் ஐரணி அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி இருக்குது. இதையுமே உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன ஐரணி அப்படின்னாக்கா, நம்ம சொல்லுவோம் பயங்கரமாக ஃப்ளாப்பான ஒரு பிளானை பார்த்து சொல்லுவோம், செம்ம பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நடந்துச்சு. இதுக்கு பேர் தான் ஐரணி. தமிழில் சொல்லணும்னா வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது அது ரொம்பவே நிலச்சி நிற்கும், மறக்கவே மறக்காது லைஃப்பில். புரிஞ்சு படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. லிட்ரேச்சர் இஸ் வெரி வெரி லவபிள் ஒன். ஸோ உங்களோட பிஜிடிஆர்பி நோட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. லிட்டில் லிட்ரேச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. we are offering MCQ books and lot of combos for PGTRB last time revision preparations. உங்களுக்கு வேணும்னா லிட்டில் லிட்ரேச்சரில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க.